அமைதியாக கூப்பிட்டு உட்காந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி அட்வைஸ் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசலாமா? இது தப்பு தானே. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். நம்ம மகநதியில் நம்ம காவேரி வந்துட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க, நம்ம சித்தியும் பாட்டியும். என்னென்னா நம்ம பாட்டிக்கு வந்து இன்னும் வந்துட்டு அந்த ஒரு கோவம் போக மாட்டேங்குது. சித்திக்கு அதோட அதிகமாகவே கோவம் இருக்குதுன்னே சொல்லலாம். நம்ம காவேரியை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ காவேரியோட வயிற்றை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு கேர்ள் பேபி தான் பிறக்கும், பெண் பிள்ளை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தியும் சொல்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே உடனே என்ன பேசுகிறாங்கன்னா, விஜய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லாவே படிக்க வச்சேன், பெங்களூரில் வந்துட்டு படிக்க வச்சேன், அவங்க தாத்தா அனுப்புனாரு, அப்போ தான் வந்து பிஸ்னஸ் கற்றுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்துட்டு அனுப்பவே மாட்டேன்னு சொல்லி அப்பயும் வந்துட்டு அவன் அடம்பிடிச்சு அங்கே போயிட்டான். பார்த்தீங்கன்னா அது மேற்படிப்புக்காக ஃபாரினில் படிக்க வச்சேன், ஃபாரின்லேயும் படிக்க வச்சு சரி ஓகே அதுவும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து நம்ம காவேரிகிட்ட சொல்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து அவன் மாட்டிக்கிட்டான். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க. நம்ம சித்தப்பா வந்து அதுக்கு மேலே வந்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டு நம்ம காவேரி வந்து டீஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி என்ன ரொம்ப வந்து நம்ம வீட்டில் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்காங்களே, நாங்கள் வந்துட்டு இத்தனை பேர் இருக்கோம், நீ வந்துட்ட, உன் ஃபேமிலியும் வந்துட்டாங்க, இப்போ அந்த ஃபேமிலி வேறு வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பக்கமாக இருப்போம் போல இருக்கு. இவங்கெல்லாம் எப்போ போவாங்க? இது என்ன வீடா இல்லை சத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி டீஸ் பண்ணுற மாதிரி நம்ம சித்தப்பா கேட்குறாரு. காவேரி இது சீக்கிரமாக போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சித்தப்பாண்ட சொல்கிறாங்க. அடுத்து சித்தப்பா சும்மா இருக்காமல் இன்னொரு கேள்வி கேட்குறாரு. ஒரு ஃபேமிலி தான் வந்திருக்கேன், ஒரு ஃபேமிலி நீங்கள், உங்கள் அப்பாவுக்கு ஒரு பொண்டாட்டியா இல்லை 2 பொண்டாட்டியா, இல்லை அடுத்து யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். காவேரிக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்தை நிசப்தமாக காட்டுறாங்க. எப்படின்னா, தெரியல சித்தப்பா, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு 2 பொண்டாட்டி தான் வந்திருக்காங்க, இதுக்கு மேலே எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியாது, ஏன்னா எங்கள் அப்பா இப்படி பண்ணியிருக்கிறதுனால. வந்தாலும் வரலாம், வராமலும் போகலான்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக எகத்தாளமாக தான் பேசினாங்க. அந்தாண்ட பின்னாடி இருந்து நம்ம பாட்டி சித்தப்பா பேசுகிறதெல்லாம் நம்ம விஜய் வந்து பொறுமையாக பார்த்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாரு. என்னடா இவங்க வந்து நம்ம எவ்வளோ தடவை சொல்லிகிட்டு இருக்கோம், கேட்கவே மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் காவேரிக்கிட்டே போய் பேசிகிட்டு இருக்காங்க, அவளே வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இது எவ்வளோ தான் நம்ம சொல்கிறது, என்ன தான் புரியல அப்படின்ட்டு அமைதியாக வந்துட்டு வேகமாக வந்துட்டு நம்ம விஜய் வந்து வராரு. விஜய் வந்தோடனே சித்தப்பா வந்துட்டு தப்பிச்சு கொள்ளலான்னு பார்க்குறாரு. எங்கே போகிறீங்க, உட்காருங்க, இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது, எல்லாருக்கும் தான் வேலை இருக்குது, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு, பாட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து இதை இன்னமும் வந்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க, எனக்கு என்ன தான் சொல்கிறதுன்னு புரியல, எவ்வளோ தான் நான் சொல்கிறது, எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்கள்கிட்ட திரும்ப இதே விஷயத்த சொல்கிறதுனால. காவேரிக்கிட்ட எதுவுமே வந்துட்டு மனசு கோளாறு பண்ணுற மாதிரி பேசாதீங்க பாட்டி, அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எது சொல்கிறதுனால நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். காவேரியோட ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு வந்ததே நான் தான், அப்போ என்ன தானே நீங்கள் கேட்கணும், அதை விட்டுட்டு ஏன் காவேரி வந்து கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காவேரி ஏற்கனவே வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இந்த நேரத்தில் வந்துட்டு இப்படி கேட்கலாமா பாட்டி, நீங்களே சொல்லுங்கள். உன் பொண்டாட்டி எதுவுமே கேட்கல, நான்லாம் எதுவுமே கேட்கலடா, நீ உடனே வந்து இது பண்ணாத, நான் சும்மா வந்துட்டு இப்போ பேசுனேன் அவ்வளோதான். பாட்டி நீங்கள் இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு வீடை வந்துட்டு காலி பண்ணிவிட்டு போயிடுவேன். பரவாயில்ல, உங்கள் மேலே இருக்கிற கோவத்தினாலலாம் நான் சொல்லலை, உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கல நான் பண்ணுறது, அதனால தான் சொல்கிறேன், ஸோ நான் வந்துட்டு வெளியில் கிளம்பிடுவேன். உடனே பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் யாருமே வந்துட்டு வெளியிலலாம் கிளம்ப தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அடுத்து சித்தப்பா பார்த்து நம்ம விஜய் வந்து அமைதியாக முறைக்கிறாரு. யோ உனக்கெல்லாம் என்னையா, என் பொண்டாட்டி வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா, உன் ஃபேமிலி போய் பாரியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்க்குறாரு. நம்ம சித்திக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அமைதியாக விஜய் வந்தாலே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு பயம் இருக்குது, கண்டிப்பாக பயம் இருக்கணும். ஏன்னா விஜய் வந்து எப்போவுமே வந்துட்டு நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்துக்கிற ஒரு ஆள். அதே மாதிரி தான் காவேரியும். நம்ம விஜயும் காவேரியோட ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.